நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடைய சேனலில் சமீபத்தில் எனக்கு கிடைத்த தகவல்களை செய்தி தொகுப்பாக உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கிறேன். இந்த செய்தி தொகுப்பானது நீங்கள் ஏற்கனவே செய்த முதலீடு சம்பந்தமாகவும் இருக்கலாம், இல்லை புதிய முதலீடுகளை துவங்குவதற்கும் இந்த செய்தி தொகுப்பு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த செய்தி தொகுப்பை அடிப்படையாக வைத்து மட்டும் நீங்கள் முதலீடு செய்யாமல் உங்களுடைய நிதி ஆலோசகரையோ இல்லை எங்களையோ தொடர்பு கொண்டு உங்களுடைய முதலீடு சம்பந்தமான சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொண்டு முதலீடை துவக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் செய்தி தொகுப்பு உள்ளே நாம் செல்லலாம். சமீபத்தில் பங்குச்சந்தையானது ஒரு வரலாற்று உச்சத்தை அதாவது மும்பை பங்குச்சந்தையானது 70,000 புள்ளிகள் தொடர்ந்து தாண்டி அதையும் சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு வரலாற்று உச்சம். அதே மாதிரி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 21,000 புள்ளிகளை தாண்டி ஹிஸ்டாரிக்கல் பீக்காக இது இருக்குது. இந்த சமயத்தில் ஏற்கனவே செய்த முதலீட்டாளர்களுக்கு நல்ல வருமானமும் கிடைத்திருக்கிறது. புதிய முதலீட்டாளர்கள் இந்த சமயத்தில் என்ன செய்யலாம், இல்லை ஏற்கனவே என்ன முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாமா, இது போன்ற பல சந்தேகங்களுக்கு இருக்கிறாங்க. பல்வேறு முதலீட்டு ஆலோசகரும் சரி முதலீட்டாளர்களும் சரி அவரவர்கள் தங்களுடைய அனுபவங்களை வெவ்வேறு விதமாக பகிர்ந்து வருகின்றனர். எங்களை பொறுத்தளவிலும் இந்த சமயத்தில் புதிய முதலீட்டாளர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பேலன்ஸ் அட்வான்டேஜ் கேட்டகரிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எஸ்ஐபி முறையில் பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்களில் டைவர்சிஃபைடு ஃபண்டு, ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப், அந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டு, இந்த மாதிரி திட்டங்களில் எஸ்ஐபி முறையில் சிறந்தது அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய ஃபினான்ஷியல் அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பீக் டைமில் நீங்கள் முதலீட்டு திட்டங்களை தேர்வு செய்வதும் முதலீடு செய்வதும் நல்லது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் பங்குச்சந்தையினுடைய உலகளாவிய பங்குச்சந்தைகளை இந்திய பங்குச்சந்தையை நாம் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது பல நாடுகள் பல சவால்களை சந்தித்து இருந்தாலும் கூட இந்திய பங்குச்சந்தைக்கு அது போன்ற சவால்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே போல் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இன்னும் நம்மளுடைய பங்குச்சந்தையில் கடந்த காலங்களில் முதலீடு செய்ததை போல இன்னும் முதலீடு செய்யவில்லை. அந்த முதலீடு ஆரம்பிக்கும் பொழுது இன்னும் பங்குச்சந்தை இதைவிட நல்ல உச்சத்தை அடையும் என்றும் முதலீட்டாளர்கள் கருதுகிறார்கள். ஸோ நீங்கள் எதிர்காலத்தில் பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யாராலும் கணிக்க முடியாது. அதனால நீண்ட கால அடிப்படையில் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் கடந்த 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அந்த மாதிரி முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் இன்றைய தேதியில் நல்ல லாபத்தை ஈட்டியுள்ளனர். அதே இதில் நம்ம ஒரு அனுபவத்தை நாம் அனுபவம் மூலமாக என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்யும் போது நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது. நம்மளுடைய முதலீட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத ஒரு அனுபவ ரீதியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் செபியினுடைய ரெக்குயர்மெண்ட் படி இது எந்த விதமான கேரண்டீடும் நம்ம தெரிவிக்கிறது இல்லை. அதனால் கடந்த காலங்களில் கிடைத்த வருமானத்தின் அடிப்படையில் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் நாம் முதலீடு செய்யலாம். இதுவரைக்கும் எந்த விதமான ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட நீண்ட கால அடிப்படையில் நல்ல வருமானமே கொடுத்துள்ளது அப்படிங்கிறத நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் பீக் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐனுடைய கோல்டு பாண்டு, சவரன் கோல்டு பாண்டு இந்த ஆண்டிற்கான இஷ்யூ டிசம்பர் 18ஆம் தேதியிலிருந்து ஓப்பன் ஆகுது. இது டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் இந்த இஷ்யூ ஓப்பனாக இருக்கும். இதில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்கள் வங்கிகள் மூலமாகவும் ஸ்டாக் ஹோல்டிங் மூலமாகவும் முதலீடு செய்யலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்கினுடைய பை மந்த்லி மீட்டிங் சமீபத்தில் நடந்தது. அதில் யூபிஐ மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய லிமிட்டை 1 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. அதாவது காலேஜ் எஜுகேஷன் ஃபீஸு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் போன்ற தொகைகளை நாம் முன்னாடி யூபிஐ மூலமாக 1 லட்சம் வரை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதை 5 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. எல்ஐசியினுடைய ஜீவன் உற்சவ் அப்படிங்கிற ஒரு கேரண்டி ஸ்கீம்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது முழுக்க கேரண்டியானது. இந்த திட்டம்
மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இது சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய முகவரையோ இல்லை எல்ஐசி நிறுவனங்களையோ எங்களையோ தொடர்பு கொண்டு கூடுதல் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆர்பிஐனுடைய ரெப்போ ரேட் சமீபத்தில் நடந்த ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் மீட்டிங்கில் ரெப்போ ரேட் எந்தவித மாற்றமும் இல்லை. அதனால் வட்டி விகிதங்கள் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மியூச்சுவல் ஃபண்டு இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில் எஸ்ஐபி கலெக்ஷன் இதுவரை இல்லாத அளவுக்கு 17,000 கோடியை தாண்டி எஸ்ஐபி கலெக்ஷன் போயிட்டு இருக்குது. டோட்டல் மியூச்சுவல் ஃபண்டு ஃபோலியோ முதலீட்டாளருடைய ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 16 கோடியாக இருக்கிறது. இதில் ரீட்டைல் இன்வெஸ்டர் சிறு முதலீட்டாளருடைய பங்களிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 13 கோடியாக இருக்கிறது. எஸ்ஐபியினுடைய அக்கௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 7.4 கோடியாக இருக்குது. ஃபோலியோ அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இதன் மூலமாக சிறு முதலீட்டாளர்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீட்டாளர்களுடைய அவர்களுடைய நம்பிக்கை இது எஸ்ஐபியினுடைய அவேர்னஸ் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக எஸ்ஐபி அப்படிங்கிற இது இப்போ ரொம்ப பரவலாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருக்குது. பல முதலீட்டாளர்கள் எஸ்ஐபியில் முதலீட்டு இருக்காங்க. இப்போ ஏற்கனவே முதலீடு செய்த எஸ்ஐபி முதலீட்டாளர்கள் தங்களுடைய வருமானத்தின் அடிப்படையில் இன்னும் அதிகமாகவும் முதலீடு செய்யலாம். அதே போல் புதிய முதலீட்டாளர்கள் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்வது எதிர்காலத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்வதற்கு குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்து நம்ம கணக்கை துவக்கலாம். இதற்கு எந்த விதமான கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இப்போ நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நியூ ஃபண்ட் ஆஃபரை பொறுத்தளவில் இப்போதைக்கு ஆக்சிஸ் இந்தியா மேனுஃபேக்சரிங் ஃபண்டு 15th டிசம்பர் வரைக்கும் இஷ்யூ ஓப்பனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒர்க் கேபிட்டல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரி ஃபண்ட்ஸ் 15th டிசம்பர் வரைக்கும் ஓப்பனாக இருக்குது. டிஎஸ்பி நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டு 15th டிசம்பர் வரைக்கும் இஷ்யூ ஓப்பனாக இருக்குது. மோத்திலால் ஓஸ்வால் ஸ்மால் கேப் ஃபண்டு 19th டிசம்பர் வரைக்கும் இஷ்யூ ஓப்பனாக இருக்குது. சாம்கோ டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்டு டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் இஷ்யூ ஓப்பனாக இருக்குது. இது எல்லாமே ஓப்பன் எண்டட் ஃபண்டு தான். இந்த ஓப்பன் எண்டட் இந்த ஓப்பன் டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா வழக்கம் போல் 10 ரூபாய்க்கு நியூ ஃபண்ட் ஆஃபர் கிடைக்கும். அதற்கு அப்புறமாக ரீஓப்பனிங் ஆகும். அந்த டைமில் NAV ப்ரைஸில் நம்ம வாங்கி கொள்ளலாம். நண்பர்களே, இதுவரைக்கும் இந்த செய்தி தொகுப்பானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நாம் ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டரை பார்க்கலாம். இந்த கால்குலேட்டர் அதாவது 12% கேரண்டி ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் ரிட்டர்ன் கிடச்சுன்னா நமக்கு இந்த கால்குலேட்டர் மூலமாக இவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உதாரணமாக 20 வயசுடைய நபர் மாதம் 8,420 ரூபா முதலீடு பண்ணாங்கன்னா 60 வயசு வரைக்கும் அவங்க முதலீடு செய்துக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுடைய முதலீட்டு தொகையானது 40,40,000 ரூபா. ஆனால் 60 வயசு முடிவில் அவங்களுக்கு 10 கோடி ரூபாய் கிடைக்கும். அதே போது 40 வயசு உடைய ஒரு நபர் மாதம் 1,100,000 ரூபாய் முதலீடு செய்தாங்கன்னா அவங்களுக்கு மொத்த முதலீடானது 2,40,20,000 ரூபாய். அவங்களுடைய 60 வயசில் 10 கோடி ரூபாய் கிடைக்கும். இந்த கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா 12% அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைய மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 15%, 20% அந்த மாதிரி இருக்குது. இதில் எதுவுமே கேரண்டி ரிட்டர்ன் கிடையாது. கடந்த காலங்களில் இந்த முதலீடு மூலமாக நல்ல வருமானம் ஈட்டியுள்ளனர். அதே அடிப்படையாக நாம் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மூலமாக இது போன்ற திட்டங்களில் இந்த வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கணிப்பினால் இந்த திட்டங்கள் செயல்படுகின்றன. நீங்கள் இது போன்ற கூடுதல் தகவல்களை மீண்டும் ஒரு முறை எங்களையோ இல்லை உங்களுடைய முதலீட்டு ஆலோசகரையோ கலந்து ஆலோசித்து உங்களுடைய முதலீடுகளை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய செய்தி தொகுப்பானது இதுவரைக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் முதலீடு செய்ய விரும்பினாலும் சரி, இல்லை ஏற்கனவே நீங்கள் முதலீடு செய்த முதலீடு சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அது பற்றிய சேவைகள் ஏதாவது உங்களுக்கு தேவை எனிலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.